ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்குல்ல, அது நம்ம உருண்டை குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு நம்ம வடைக்கு தட்டுவோம்ல வாழைப்பூ வடை, அதையே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி போடுறது. இது நான் இன்னைக்கு வந்து இது யூஸ்வலாக புளிக்குழம்பு மாதிரி வைப்பாங்க புளி ஊற்றி, பட் நான் இன்னைக்கு வந்து குருமா மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு அவ்வளோவா பிடிக்காது, குருமா மாதிரி வச்சாதான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சைட் டிஷ். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வந்து சப்பாத்தியில் போட்டு பெனஞ்சு சப்பாத்தி சுட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீர்க்கங்காய் தோல் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து இருங்க ஒரு நிமிஷம், ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே. ஸோ பீர்க்கங்காய் தோல் வந்து இங்கே தொகையல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாங்காய் பச்சடி இருக்குது. ஸோ தயிருக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் சிறுதானியம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் சப்பாத்தி செய்கிறப்ப ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிரெயின்ஸ் வச்சுக்குவேன். ஸோ இன்னைக்கு வந்து மட்டையோடு இருக்கக்கூடிய வரகரிசி அது வந்து இங்கே வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இந்த சீசனோட எம்மி மேங்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம புதுசாக உர ஊற்றின தயிர். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அந்த சீரக தண்ணி வந்து ஏர்லாக் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். இங்கே வந்து சீரக தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ண எடுத்து வச்சிருக்கேன், ஈவினிங் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எங்களுடைய சாட்டர்டே லஞ்ச். See you in the next video. Bye bye.